கதை கேட்கலாம் சேனல்லேருந்து நான் உங்கள் கீர்த்தி பேசிகிட்ருக்கேன். இது கீர்த்தி எஃப்எம். ஒரு சிறுகதை, பெண் மனம் கசங்காது அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை தான். ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அந்த கதை. எனக்கு பிடிச்ச கதை, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஒரு பெண் தன் கசங்கிய உடையுடன் ஒரு ரோட்டினை கடந்து சென்று தெரிந்தவரின் வீட்டை அடைகிறாள். அந்த வீட்டின் உரிமையாளர் இஸ்திரி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணோ தயக்கத்துடன் அவர் வீட்டின் முற்றத்தை பார்த்தபடியே அங்கிருக்கும் பெரியவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறாள். அவளின் உருவத் தோற்றத்தையும் அவளின் நிலையையும் கண்டு அங்கிருந்தவர்கள், உன் நிலை இப்பொழுது மாறாவிட்டாலும் ஏதோ ஒரு நாள் அது மாறும், நிலை வரும், அப்போது வரை நீ காத்திரு என்கிறார்கள். அப்பெண்ணோ சிரித்து கொண்டே அதை கடக்க நினைக்கிறாள். நகர மனமில்லாமல் மழையினை பார்த்து கொண்டே நின்றிருக்கிறாள். தலைமுடியில் விழுந்த சாரலை கண்டு உடல் சிலிர்க்கின்றன. நனைந்த தலைமுடியை சரி செய்தபடியே அமர்ந்திருக்கிறாள். இஸ்திரி செய்யும் பெரியவரோ, அடி சிந்தனை பெண்ணே, ஒரு நல்ல நிலையில் இருக்கும் வரை உன் உடல் தோற்றம் அவசியம். ஆனால் நீ அணிந்திருக்கும் உடையை சலவை செய்து அணிந்து கொள். உன் உடையானது கசங்கிய நிலையில் இருக்கின்றது. இஸ்திரி செய்தாவது உன் உடை அணிந்து கொள் என்கிறார் பெரியவர். அப்பெண்ணோ சிறு நாழி கழித்து பதில் சொல்கிறாள். என் உடல் மேல் போற்றிய உடை கசங்கியது மட்டும்தான் தெரிகின்றது. என் உள்ளம் கசங்கிய நிலையில் முழுமையாக கசங்கி சரி செய்ய கருவி இல்லாமல் பல வருடங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. சரி செய்ய இயலாமல் உடைகள் கசங்கிய நிலையில் என் நாட்கள் நகர்கின்றது என்றாள் அந்த பெண். என் உடல் சிலிர்த்தன என்றார் அந்த இஸ்திரி செய்யும் பெரியவர். சிறு நாழி கழித்து அப்பெண்ணோ அவ்விடத்திலிருந்து பெரியவரை பார்த்து சிரித்தபடியே செல்கிறாள். இதுதான் அந்த கதையோட முடிவு. குட்டி ஸ்டோரி தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.